அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 3/4/2024 பங்குனி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. நவமி திதி மாலை 6:29 வரை, பின்பு தேய்பிறை தசமி. உத்திராட நட்சத்திரம் இரவு 9:47 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 9:47 வரை, பின்பு சித்த யோகம். இன்று நவமி என்பதால் பயணங்களை முடிந்தவரை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் குரு புதன் வக்ரகதியில், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சூரியன் ராகு சுக்கிரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் மிகச் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். மகிழ்ச்சி தரக்கூடிய மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது இன்றைய நாளில் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 11ஆம் வீட்டில் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு 8இல் சஞ்சரித்த சந்திரன் தற்போது 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், தடைகள், இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைந்து பணியில் நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் புதன் குரு ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது
ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனானவர் 8ல் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல் காரணமாக மன நிம்மதி குறைவுகள் ஏற்படும். நீங்கள் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டாலும் அது தாமதமாகி உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என சொல்ல முடியாது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்வார்கள். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் ராசிக்கதிபதி சந்திரன் அமைய பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நல்லதொரு சூழ்நிலை இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியான புதன் குரு இணைந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். அடுத்து குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் எல்லாம் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சு திறமையால் ஒரு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 8ல் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த
லாபங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளையும் உத்தரவுகளையும் இன்றைய நாளில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக பெண்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். துலா ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 7ஆம் வீட்டில் குரு புதன் இணைஞ்சிருப்பதும் நல்ல அமைப்பு என்றாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உங்களுக்கு பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட ஒரு சுப செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக வேலையாட்களை நீங்கள் அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை உங்களுக்கு தரும். சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சக ஊழியர்களால் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். தொழில் தொடர்பான விஷயங்களை, அதாவது வேலைக்காரங்க கூட இருக்கவங்களால தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசுகின்ற போது சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக உடல் அசதி ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி குரு புதன் சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சுக்கிரனானவர் 4ல் இருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சம், நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாகும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதன் மூலமாக பொருளாதார அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் ஒரு சில ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். ஜென்ம ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 12இல் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கிடைப்பதில் தடையும் தடங்கல்களும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக சஞ்சரிப்பதும் 2இல் புதன் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சுமூகமாக முடிக்கக்கூடிய அமைப்புகளும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல நேற்று உங்களிடம் பேசுகின்ற பொழுது ஒரு சுபகாரியங்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு சொன்னேன். குறிப்பா கல்யாணத்துக்கு, ஒரு நல்ல காரியத்திற்கு முகூர்த்த தேதி செலக்ட் பண்ணிக்கின்ற பொழுது மாசத்துல 5 நாள் இருந்தாலும் கண்டிப்பா சந்திராஷத்தையும் 7வது நட்சத்திரத்தையும் தவிர்க்கணும்ன்ற ஒரு கருத்தை சொன்னேன். அடுத்து குறிப்பாக தாராபலன் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். ஜென்ம நட்சத்திரம் இருந்து 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் வந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். அடுத்து பார்க்கின்ற போது சந்திர பலன் ஒண்ணு இருக்குங்க. சந்திர பலன் நம்ம ராசிக்கு ஒரு சில ஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஜென்ம ராசி இருக்கிற நாள்ல செய்யறதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா ஜென்ம நட்சத்திரம் தான் கூடாது. ஒருத்தர் அஸ்வினில பிறந்திருக்காருன்னா பரணியில பிறந்த நாள் நல்ல நாள். அதே மாதிரி ஒருத்தர் கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் ரிஷப ராசியில பிறந்திருக்காருன்னா அவருக்கு ரோகிணி நாள்ல ரொம்ப ரொம்ப நல்ல நாள்.
ஏன்னா 2வது நட்சத்திரம் தன நட்சத்திரம். அடுத்து வந்து ஜென்ம ராசி ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ம ராசி, 3வது ராசி, 6வது ராசி, 7வது ராசி, 10வது ராசி, 11வது ராசி ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மேஷ ராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா சந்திரன் ஜென்ம ராசியில சஞ்சரிக்கிற நாள், மிதுன ராசியில சஞ்சரிக்கிற நாள், கன்னி ராசியில சஞ்சரிக்கிற நாள், துலா ராசியில சஞ்சரிக்கிற நாள், மகர ராசியில சஞ்சரிக்கிற நாள், கும்ப ராசியில சஞ்சரிக்கிற நாள் ஒரு சிறப்பான நாட்கள் ஆகும். ஆச்சா, உதாரணத்துக்கு சொன்னேன். அடுத்து பார்க்கின்ற பொழுது என்கிட்ட கேட்கும்போது இன்னும் ஒரு சில டவுட் கேட்பாங்க. வீடு கிரக பிரவேசம் பண்றதுக்கு எப்படி செயல்படுத்தணும், எப்படி செய்யணும்னு வந்து கேட்பாங்க. பொதுவா வந்து ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்றதுக்கு முகூர்த்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல பாவகிரகம் இல்லாம இருக்கணும். முகூர்த்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல பாவகிரகம் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் பார்க்கின்ற போது குறிச்சு கொடுக்கும்போது எப்படி குறிச்சு தருவோம்னா, பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய சொல்லி குறிச்சு கொடுப்போம். அதாவது ஒரு நாள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுக்குமே வந்து, அதாவது திதி தோஷமோ நட்சத்திர தோஷமோ எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல செய்கின்ற போது தோஷத்தோட பாதிப்புகள் வந்து கம்மி. சூரிய உதயத்துக்கு முன்பும் சூரிய உதயத்துக்கு பின்பும் நாள் கணக்கு நட்சத்திர கணக்கு எல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் போது காலையில 6 மணிக்கு முன்னாடி நீங்க செய்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்றதுக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து பழக்கம் இருக்கிறது என்னன்னா, சென்னை மாதிரி இடத்துல பழக்கம் இருக்குன்னா காலையில 4:30லேருந்து 6க்குள்ள பண்ண ரொம்ப நல்லது. 4:30 to 6 பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. சவுத் சைட்ல வந்து கிராமத்து பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா, மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஊர் பக்கம், கடலூர் பக்கம்லாம் போயிட்டா நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, காலையில வந்து 3லேருந்து 4:30க்குள்ள பண்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து 3லேருந்து 4:30க்குள்ள பண்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து 1:30லேருந்து 3க்குள்ள பண்றாங்க. என்கிட்டயே நிறைய அதாவது வந்து வீடு குடி போகக்கூடிய பத்திரிகை உண்டு. அந்த பத்திரிகையில பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலைல வந்து 1:30 to 3, அடுத்து 3 to 4:30 நிறைய இருக்கு. கிராமத்து பக்கம்லாம் செய்கிறாங்க. ஆனால் மெட்ராஸில் பக்கம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து நம்ம வந்து 4:30 to 6 தான் குறிச்சு தருது. அந்த வீடு கிரக பிரவேசம் பண்ணுகின்ற பொழுது ஒருத்தர் பழக்கம் உண்டு, ஒருத்தருடைய பழக்கம் உண்டு. பொதுவாக ஆனி, ஆடி, புரட்டாசி, அப்புறம் வந்து மார்கழி, மாசி, பங்குனி இந்த மாதிரி மாசங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஆடி மாதமும் போகிறாங்க, ஒரு சிலர் வந்து மார்கழி மாதம் போகிறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்கு. அது மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு. பொதுவாக வந்து ஆந்திர மக்கள் எல்லாமே வந்து ஆடி மாசத்துல வந்து ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது ஆடி மாசத்துல வந்து அமாவாசை வந்துட்டா, ஆடி மாசத்துல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாருமே கல்யாணமே பண்றது இல்லைங்க. ஆனா ஆந்திரா சைடு போயிட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் உங்களுக்கு வந்து அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய முகூர்த்த நாளை வந்து நல்ல நாள்னு எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்றாங்க. ஆந்திரா சைடு போயிட்டா. அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு சில வடநாட்டில் வந்து கல்யாணத்துக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்யாணத்துக்கு டேட்டு குறிக்கும் போது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு மேலே ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள வந்து எந்த லக்னம் நல்லா இருக்குது, ராகுகால யமகண்டத்தை வந்து எடுத்துட்டு மற்ற நேரத்தில் வந்து குறிச்சு தரும். ஆந்திரா சைட்லாம் போயிட்டீங்கன்னா, ஒரு நார்த் இந்தியாவில் சில ஊர்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு முகூர்த்த நேரத்தை குறிக்கிறதே பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்து 12 to 1:30, 1:30 to 3 வந்து குறிக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கிரக பிரவேசத்தை பற்றி சொல்லுகின்ற போது மாசத்தை பற்றி சொன்னேன். இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லணும்னா, அந்த கத்திரியில மட்டும் வீடு கிரக பிரவேசம் பண்ணவே கூடாதுங்க. மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே 28 வரைக்கும் அது எந்த வருஷமா இருந்தாலும் சரி அது கத்திரி காலம்னு சொல்லுவோம். அந்த கத்திரி காலத்தில் வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணலாம், வீடு கிரக பிரவேசம் பண்றது பண்ணக்கூடாது. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா,
இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாட்டிலிருந்து பேசுறவங்கலாம் என்ன பேசுறாங்கன்னா, முகூர்த்த நாள் குறிக்கின்ற பொழுது சனிக்கிழமை கூட வந்து முகூர்த்த நாள் குறிக்கிறாங்க. என்னப்பா வந்து சனிக்கிழமை முகூர்த்த நாள் கேட்குறீங்க? ஏன்னு கேட்டா, அப்பதான் எங்களுக்கு வந்து ஹாலிடே. அன்னைக்கு தான் நாங்க வந்து ஒரு கெட் டுகெதர் மாரி கல்யாணத்துக்கு வந்து குறிக்க முடியும்னு கேட்டு டேட் கேட்கறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து பழக்கவழக்கங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரி இருக்குது. அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து தேதிகளை வந்து நம்ம வந்து குறிச்சு தர்றோம், எடுத்து தர்றோம். அந்த என்ன தேதி குறிச்சாலும் 7வது நட்சத்திரமும் சந்திராஷ்டத்தையும் கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். நடைமுறையில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பழக்கவழக்கங்களை பலதரப்பட்ட மக்கள்ட்ட பழகுனதை வைத்து கிடைத்த தகவலை கொண்டு ஒரு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து உள்ளேன். வருகின்ற நாட்களில் மேலும் பல தகவல்களை உங்களிடம் பகிர உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். நன்றி, வணக்கம்.